வணக்கம் நேர்களே, ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில நம்ம காரசாரமா சூப்பரா ஒரு மசாலா வெண்டைக்காய் பண்ண போறோங்க. நாட்டு காய்கறிகளுக்கே ஒரு தனி சுவை இருக்கு தெரியுமா? வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாகற்காய் இது எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு அதுக்கு இன்னும் சுவை சேர்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம். வெண்டைக்காய், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய் தூள், தனியா பொடி, இந்துப்பு, இஞ்சி, அரிசி மாவு, கரம் மசாலா பொடி, கடலெண்ணெய். மசாலா வெண்டைக்காய் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாரா இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா, வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீனா தொடச்சுக்கணுங்க. அதுல ஈரமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம கத்தியில நீள் வாட்டத்துல அப்படி கீறிக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி. நம்ம ரொம்ப கடைசி வரைக்கும் போனா அது பிரிஞ்சிடும். அதனால நடுவுல மட்டும் இப்படி நம்ம ஓபன் பண்ற அளவுக்கு இந்த மாதிரி கீறிக்கணும். இதுலதான் நம்ம மசாலா வைக்க போறோம். நான் ஏற்கனவே இது எல்லாத்தையும் நறுக்கி அந்த மாதிரி தயாரா வச்சிருக்கேன். இப்போ நாம கரம் மசாலா பொடி சேர்க்கிறேன். பிறகு தனியா பொடி, மிளகாய் தூள், மிளகுத்தூள், இந்துப்பு, அரிசி மாவு. நீங்க கடலை மாவு இருந்தா அது கூட போட்டுக்கலாம். சோம்பு, மஞ்சள் தூள், நாம சிறிதளவு தண்ணீர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது இந்த மசாலாவை நாம கவனமா இதுக்குள்ள வைக்கணும். இந்த மாதிரி நாம அதுல உள்ள ஸ்டஃப் பண்ணிடணும். இதுக்கு நாம வெண்டைக்காயை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா நறுக்க கூடாது. நல்லா நீட்டாவே வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டஃப் பண்றதும் எளிதா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இந்த வெண்டைக்காவை நீள் வாட்டில நறுக்கி உள்ள இந்த மசாலா எல்லாம் அடக்கி வச்சிருக்கோம். ரெடியா இருக்கு. இப்ப நாம ஒரு பேன் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்து இதை வதக்கிக்க போறோம். நம்ம காய்கறி ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அதை விதவிதமா சமைக்கும் போது சுவை வேற மாதிரி இருக்கும் தெரியுமா? வெண்டைக்காவை நம்ம வெறுமனே சின்ன சின்ன துண்டா நறுக்கி வதக்குனா வேற மாதிரி இருக்கும். அதுவே பெரிய துண்டா போட்டீங்கன்னா சுவை வேற மாதிரி இருக்கும். சில்லி பவுடர் போட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பெப்பர் போட்டா வேற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மாறுதல் பண்ணாலே வேற வேற சுவை கொண்டு வரலாங்க. வீட்டுல மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா வித்தியாசமா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சுவையா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதம், சாம்பார் எதுக்கு வேணா நம்ம இதை தொட்டுக்கலாம். இப்போ கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ வீட்டுல வர்ற உறவினர்களை கெஸ்ட் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்ட்டு பல வேலை பண்றாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமா இருக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்றது. இப்பதான் நான் படிச்சேன் பேப்பர்ல, வெளிநாட்டுல என்ன பண்றாங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சமைச்சு கொடுத்து அனுப்புவாங்க. கெஸ்ட் எல்லாம் வந்தா நம்ம வீட்டுல சமைக்க கஷ்டமா இருந்ததுன்னா நம்ம அப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம். கூடுதலா நீங்க $10 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க.
சார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த பாத்திரத்தையுமே கொடுத்து அனுப்பிடுவாங்களா. சமைச்ச பாத்திரம் இருக்கும் இல்லையா, தேய்க்காம அப்படியே கொடுத்து அனுப்பிடுவாங்களாம். அது எதுக்குன்னா கெஸ்ட் வர்றவங்க கிச்சன்ல வந்து பார்த்துட்டு ஓ நமக்காக இவங்க வீட்டிலே செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்காம். எப்படிலாம் பண்றாங்க பாருங்களேன். நம்ம அந்த மாதிரிலாம் இம்ப்ரெஸ் பண்ண எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம சொந்தமா நம்ம ஐடியா பண்ணி இதை செய்யலாம். நம்ம கையால செஞ்சு கொடுத்ததுன்னு வரவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப நாம வெண்டைக்காய் சேர்க்கலாம். இதை நம்ம நிதானமா சிம்ல வச்சு வேக விடணுங்க. இல்லைன்னா வந்து அது தீயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா நிதானமா வெந்தாதான் அதுல இருக்க மசாலாலாம் சார்ந்து சுவை கொடுக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. நம்ம மசாலால உப்பு போட்டிருக்கோம், வெண்டைக்காயில போடல இல்லையா. தேவைப்பட்டா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த அந்த மசாலா கலவையெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால வாசம் கொடுக்குது. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். இப்ப நாம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கப்போம். இது நாம இப்போ ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். மசாலா வெண்டைக்காய் செய்யும் முறை. ஒரு பாத்திரத்தில் கரம் மசாலா பொடி, தனியா பொடி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இந்துப்பு, அரிசி மாவு, சோம்பு, மஞ்சள் தூள் மற்றும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். ஏற்கனவே நறுக்கி கீறிய வெண்டைக்காயில் மசாலாவை நிரப்பி எடுத்துக் கொள்ளவும். இரும்பு பாத்திரத்தில் கடலெண்ணெய் விட்டு மசாலா நிரப்பிய வெண்டைக்காயை பொரித்து கொத்தமல்லி தழை தூவினால் மசாலா வெண்டைக்காய் தயார்.